ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்க கெட்டிசெவியூர் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஊர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வாழைத்தோப்பு. அக்டோபர் 31, 2025 வெள்ளிக்கிழமை காலையில மழை டைம்ல அதிகமான காளான்கள் வளர்ந்துருக்கும். அந்த காளான்களை பறிக்கிறதுக்காக இந்த மாதிரி தோப்புகளுக்கு விவசாயிகள் வருவாங்க. இந்த காளான்களை எடுத்து அவங்க மார்க்கெட்ல விற்கிறதோ இல்லைன்னா அவங்களோட சொந்த யூஸுக்கோ யூஸ் பண்ணிப்பாங்க. இப்படியாக தான் அன்னைக்கு காலையில இந்த காளான் எடுக்க வராங்க. அப்படி வந்த போது அன்னைக்கு வந்தவங்கள்ல ஒருத்தரான முருகேசன் அப்படிங்கிற விவசாயிக்கு மனித ரத்த வாடை அடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அதுக்கு பக்கத்திலேயே ஒரு கத்தி ரத்தத்தோடு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வாடை அதிகமா வரக்கூடிய அந்த இடத்துல ஒரு மனித முடி மாதிரி இருந்திருக்கு மேற்பரப்புல. அது மட்டும் இல்லாம அந்த மேற்பரப்பே தோண்டி மறுபடியும் புதைச்ச மாதிரியான ஒரு தோற்றம் அளிக்குது. இதனால சந்தேகப்பட்ட இந்த முருகேசன் இந்த வாழை தோப்போட முதலாளியான 27 வயதான மோகன்குமார் அவருக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை சொல்றாரு. சோ உடனே மோகன்குமாரும் சிறிதும் தாமதிக்காம போலீசாருக்கு தகவல் கொடுக்கிறாரு. இதையடுத்து இவங்க சொன்ன அந்த வாழைத்தோப்புக்கு வந்த போலீசார் இந்த இடத்துல தோண்டி புதைச்ச மாதிரி தான் இருக்கு, அந்த ஒரு டவுட்ல கண்டிப்பா இதை தோண்டி தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அங்க இருக்கக்கூடிய விஏஓ, தாசில்தார் இவங்க முன்னிலையில தான் இப்படியான சந்தேகத்துக்குரிய இடத்தை தோண்டணும். அப்படியாக தோண்டி பார்க்கும்போது அங்க இருக்கிற எல்லோருக்குமே கொலை நடுங்கக்கூடிய ஒரு காட்சி தான் பார்க்குறாங்க. இந்த குழியை தோண்டிட்டு இருக்கும்போதே மனித சதையானது வெளியே தெரியுது. அதுல இருந்து சிறிது சிறிதா பொறுமையா அந்த மனித உடலுக்கு படாம மொத்தமா தோண்டி முடிச்சு பார்க்குறாங்க. அன்னைக்கு அப்படி அந்த காட்சியை பார்த்த யாருக்குமே அன்னைக்கு நைட்டு நிம்மதியா தூங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்படி இந்த குழிக்குள்ள என்ன இருந்தது, இவங்க எல்லாம் ஏன் இவ்வளோ பயப்படுறாங்க, ஏன் எல்லோருமே குலை நடுங்கினாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த குழிக்குள்ள நிர்வாண கோலத்துல கழுத்து அறுபட்ட ஒரு பெண்ணோட சடலமானது இருக்கு. மேலும் அந்த பெண்ணோட தலைப்பகுதி, முகம்பகுதி எல்லாமே சிதைந்த நிலைமையிலும் இருக்கு. இந்த பெண்ணோட உடலை பார்த்த யாருக்குமே இந்த பெண் யாருன்னே தெரியல. மேலும் இதையடுத்து போலீசார் பிரேத பரிசோதனைக்கு இந்த உடலை அனுப்புறாங்க. இந்த பிரேத பரிசோதனையிலும் இந்த பெண் கொல்லப்பட்டு தான் புதைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமானது வெளியே வருது. அங்க இருக்கிற ஊர் மக்கள் யாருக்குமே தெரியல அப்பனா யார் இந்த பெண், ஏன் இங்க புதைக்கப்பட்டிருக்காங்க, இந்த பெண்ணை கொலை செய்த கொலையாளி யாரு, இப்படியாக பல குழப்பங்கள்ல அன்னைக்கு போலீஸ் இருந்தாங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்குமே அந்த குழப்பம் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ குயிக்கா இந்த பெண் யாரு, இந்த கொலை எதுக்காக செய்யப்பட்டது, யாரு செஞ்சாங்க அப்படிங்கிற முழு விபரத்தையும் பார்த்துடலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அந்த பெல் ஐக்கானையுமே ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். டிகோட் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. ஆங்கர் பாயிண்ட் டிசைன் ஸ்டுடியோ. நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு பெரிய ஏஜென்சி, அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியை ஹையர் பண்ணி உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எங்களை மாதிரி ஃப்ரீலான்ஸ் டீம் எடுத்துக்கலாம். எங்ககிட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு தேவைப்படுற எல்லா சர்வீசஸுமே இருக்குது. ஸோ இந்த சர்வீசஸ் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் அப்லாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இந்த கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். அதே போல் நாங்கள் ஏஜென்சிக்குமே அவுட் சோர்சிங் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நியூவாக ஸ்டார்ட் பண்ண டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிராஃபிக் டிசைன்ல இருந்து, வீடியோ எடிட்டிங்ல இருந்து, வெப் டிசைனிங் இது போன்ற எல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸும் நாங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட டீடைல்ஸ், போர்ட்ஃபோலியோ, அது மட்டும் இல்லாமல் கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க. உங்கள் பிஸ்னஸுக்கு தேவைப்படுற சர்வீசஸை அஃபோர்டபுள் ப்ரைஸஸ்ல எடுத்துக்கலாம். இப்போ இந்த பெண்ணோட உடலை தோண்டி எடுத்தாச்சு. அடுத்து பிரேத பரிசோதனையும் முடிஞ்சிருச்சு. இந்த பெண் கொல்லப்பட்டு தான் புதைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சிருச்சு.
இப்போ போலீஸாருக்கு இருக்கிற ஒரு பெரிய முக்கியமான வேலையே இந்த பெண் யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான். ஸோ போலீஸார் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேஷன்களில் எதுவும் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிற செக்கிங் பண்ணுறாங்க. இந்த சம்பவம் நடந்த அதுக்கு முந்தின நாள் அக்டோபர் 30, 2025 வியாழக்கிழமை திண்டல் பகுதிக்கு வேலைக்கு போன ஒரு பெண், அந்த பெண் எப்பவுமே வரக்கூடிய டைம் கடந்தும் அவங்க இன்னும் வீடு திரும்பலை. அந்த ஒரு ரீசனால அவங்களோட வீட்டார் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த கம்ப்ளைண்ட்ல கொடுக்கப்பட்ட டீட்டெயில்ஸ் இந்த கிடைத்த பெண்ணின் உடலோட ஒற்று போகுதா அப்படின்னு செக் பண்றாங்க. அந்த பெண்ணோட உடலோட அந்த டீட்டெயில்ஸ் ஒத்து போகுது. மேலும் இதையடுத்து இந்த விஷயத்தை அந்த பெண்ணோட வீட்டாருக்கு போலீஸ் இன்ஃபார்ம் பண்றாங்க. மேலும் இந்த பெண்ணை பற்றி விசாரிக்கும் போது தான் தெரியுது, இந்த பெண் ஆப்பகுடல் புதுப்பாளையம் பகுதியை சேர்ந்தவங்க. 35 வயதான சோனியா அப்படிங்கிற ஒரு பெண். சோனியா அவங்களோட 2 பசங்க, தன்னோட தாய், இவங்களோட தான் வாழ்ந்துட்டு வராங்க. தன்னோட கணவர் ஒரு 2 வருடத்திற்கு முன்னாடி இறந்துட்டாரு. ஸோ ஒரு சிங்கிள் மதராக தான் அவங்களோட லைஃப்பை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோனியாவோட மகன் 12ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மகள் 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு வராங்க. இந்த பெண் சோனியா ஈரோடு மாவட்டத்தில் திண்டல் பகுதியில் ஒரு பியூட்டி பார்லரில் வேலை பார்த்துட்டு வராங்க. ஸோ இப்போ வரைக்கும் போலீஸாருக்கு இந்த பெண் யாரு, இந்த பெண் எந்த ஊரை சேர்ந்தவங்க, இந்த பெண் என்ன பண்ணுறாங்க, இவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிற முழு டீட்டெயில்ஸ் கிடச்சிருச்சு. இப்போது அடுத்த கட்டமாக இந்த பெண்ணை கொலை செய்தது யார் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ இதற்காக அடுத்த கட்டமாக இந்த சோனியாவோட கால் ரெக்கார்ட் ஹிஸ்ட்ரி எடுக்கிறாங்க. சோனியாவோட மொபைல் டவர் லொகேஷன் கடைசியாக எங்கே ஆக்டிவாக இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே சோதிக்கிறாங்க. அப்படி இன்வெஸ்டிகேஷனில் இறங்கின போலீஸாருக்கு மிகப்பெரிய ஷாக் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களோட டவர் லொகேஷன் கடைசியா இந்த வாழைத்தோப்பில் தான் ஆக்டிவாக காமிச்சிருக்கு. இந்த கால் ரெக்கார்டில் ஒரு விஷயமானது வெளியே வருது. இவங்க அதிகமாக கால் பேசினது இந்த வாழைத்தோப்பு முதலாளியான அந்த 27 வயது மோகன்குமார் கிட்ட தான். போலீசார் கால் ரெக்கார்டை பார்த்த உடனே மோகன் மேல சந்தேகம் வந்துருச்சு. ஸோ இந்த கால் டீடைல்ஸை ஒரு க்ளூவா வச்சு தான் மோகன்குமாரை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. தென் மோகன்குமாரை கைதும் பண்றாங்க. மேலும் மோகன்குமார் மேல போலீசாருக்கு ஆல்ரெடி ஒரு சந்தேகம் இருந்தது. கம்ப்ளைண்ட் கொடுக்கிற ஆள் மேல எப்பவுமே முதல்ல ஒரு சந்தேகமானது எழும் அப்படின்னு நம்ம நிறைய கேஸ்ல பார்த்துருக்கோம். அப்படியா இருக்கும்போது இந்த கால் ரெக்கார்ட்லயும் மோகன் கிட்ட தான் அதிகமா பேசியிருக்காங்க அப்படின்றனால இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணி தான் மோகனை கைது பண்றாங்க. ஸோ இதையடுத்து மோகன்குமாரை போலீசார் விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்கிறாங்க. அப்போதான் தான் எந்த விஷயத்துல தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சானோ அவனே தன்னோட வாயாலேயே கன்ஃபஸ் பண்றான். அப்படி மோகன்குமார் அன்னைக்கு சொன்ன விஷயங்கள் இதுதான். இந்த இறந்த பெண் சோனியா திண்டல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டி பார்லர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருந்தேன். அதற்கு முன்னாடி இந்த சோனியா ஒரு கார்மெண்ட்ஸ்ல வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. அப்ப இந்த மோகன்குமார் கூட பழக்கமாயிருக்கு. இவனுமே அங்கதான் வேலை பார்த்து வந்திருக்கான். அப்படி இருக்கையில கணவன் இல்லாத இந்த சோனியாவிற்கு இந்த மோகன்குமார் ரொம்பவுமே பழக்கமாகிறாரு. அந்த பழக்கம் கூடிய விரைவில் என்னவா மாறுங்கிறது இப்ப நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமா, நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தான். அது காதலா மாறுது. மோகன்குமாரோட மனைவியுமே மோகன்குமாரோட இல்ல. சில மனஸ்தாபத்தினால மோகன்குமாரை விட்டுட்டு அவங்க விலகிதான் இருந்திருக்காங்க. அப்ப மோகன்குமாரும் சிங்கிளா இருந்திருக்கான். இந்த இறந்த பெண் சோனியாவும் சிங்கிளாவே இருந்திருக்காங்க. இப்படியாக இருக்கதான் இவங்க இளம் ஜோடிகள் மாதிரி சுத்தி திரியிறது, அடிக்கடிக்கு மீட் பண்றது, அது மட்டும் இல்லாம இன்னொரு படி மேல போய் இந்த வாழைத்தோப்புல தனிமையில சந்திக்கிறது, உல்லாசமா இருக்கிறது போன்ற பல விஷயங்கள்ல ஈடுபட்டு வந்திருக்காங்க. சோ இந்த சோனியாவும் மோகனும் கிட்டத்தட்ட கடந்த 2-2.5 வருடமா பழகிட்டு வந்திருக்காங்க. சோனியா இந்த மோகனோட ஆசைக்கு இணங்கின வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா சோனியா ஒரு விஷயத்த தன்னோட ஆசையா கேட்டாங்க. ஆனா அப்பத்துல இருந்தா எல்லா பிரச்சனையுமே ஆரம்பிச்சது. சிங்கிள் மதரா இருக்கக்கூடிய இந்த சோனியாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி மோகன் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மோகனுக்கு அதுல துளி கூட இஷ்டமே இல்லை. இங்க இருந்துதான் பிரச்சனைகள் ஆரம்பமாகுது. அது மட்டும் இல்லாம மோகன்குமாருக்கு கண்டிப்பா தெரியும், இந்த சோனியாவிற்கு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மகளும் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மகனும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல்
சோனியாவிற்கும் வயது அதிகம், கிட்டத்தட்ட 8 வயது அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரியும். இது போல பல விஷயங்களை அவன் யோசிச்சிருக்கலாம். இதனால பல குழப்பங்கள் வரும் அப்படிங்கிற ஒரு ரீசனால இதை மறுத்துக்கிட்டே வந்திருக்கான். இந்த மோகனோட அமைதி சோனியாவை மிகவும் கோவப்படுத்துது. இதற்கு பின்னர் இவங்க சந்திக்கிற ஒரு சந்திப்புமே பிரச்சனைகளாவே தான் இருந்திருக்கு. பின் இந்த பெண் சோனியாவிற்கு மோகன்குமார் தன்னோட உடலுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயமானது புரிய வருது. இதனால இப்படி இருக்குமோன்னு அவங்க யோசிச்சு அதிலிருந்து இந்த தகராறுகளை அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்றாங்க. தன்னை திருமணம் செய்து கொள்ளல அப்படின்னா இந்த விஷயத்தை எல்லோருக்கிட்டையுமே சொல்லி இதை பெரிய பஞ்சாயத்தா ஆக்கிடுவேன் அப்படின்னு மோகன்குமாரை சோனியா எச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதான் பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கே மூவ் ஆகுது. இதனால தான் இந்த மோகனுக்கு கோபம் அதிகமாயிருக்கு. இப்படியாக இவளை இப்படியே விட்டோம்னா நம்மளோட மானம் பறி போயிடும், பிரச்சனைகள் பெருசாயிடும், இந்த விஷயம் வெளியே வந்தா ரொம்பவுமே அசிங்கமாயிடும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இந்த மோகன் மிகவுமே தவறான ஒரு முடிவை யோசிக்கிறான். அப்படி ஒரு முடிவு பண்ணிட்டு தான் அக்டோபர் 30, 2025 வியாழக்கிழமை சோனியா தன்னோட வேலையை முடிச்ச உடனே வாழைத்தோப்புக்கு எப்பவும் போல மீட் பண்றதுக்காக வர சொல்லியிருக்கான் இந்த மோகன். ஸோ எப்பவும் போல சோனியாவும் தன்னோட பணி முடிந்த பின்னரே இந்த மோகன்குமாரோட வாழைத்தோப்புக்கு வராங்க. பின் இதை எடுத்து அவங்க எப்பவுமே பேசிக்கொள்ற அந்த விஷயங்களை பேசி கொஞ்ச நேரம் அவங்க தனிமையில டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பின்னர் மறுபடியும் சோனியா இந்த திருமண விஷயத்துல வந்து நிற்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இவங்களோட எல்லா மீட்டிங்லையுமே இந்த பேச்சு இல்லாமல் இருக்காது அப்படின்னு. அப்படியாக தான் அன்னைக்குமே இந்த பேச்சு ஆரம்பிச்சது. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த பேச்சானது வாக்குவாதமாகுது. பின்னர் இந்த வாக்குவாதம் ரொம்ப முத்தி போச்சு. அப்படி முத்தி போன ஒரு சமயத்துல தான் இந்த மோகன் ஆல்ரெடி பிளான் பண்ணபடி பக்கத்துல இருந்த கல்லை தூக்கி அந்த பெண் சோனியாவோட தலையிலேயே அடிக்கிறான். மிகவும் பலமான தாக்குதலை பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய வாழை இலைய அறுக்கக்கூடிய அந்த கத்தியை எடுத்து சோனியாவோட கழுத்தை அறுக்கிறான். நம்மளும் எல்லா வீடியோலையுமே சொல்றோம், எல்லா முட்டாள்களும் கொலை செய்து விட்டு தப்பிச்சிடலாம் மட்டும் நினைக்காதீங்கடா முட்டாளுகளா. போலீஸ் கிட்ட இருக்க டெக்னாலஜிக்கு நீங்களாம் எங்க போய் ஓடி ஒளிஞ்சாலும் உங்களை தூக்கிட்டு வர்ற அளவுக்கு இப்ப டெக்னாலஜி இருக்கு. முட்டாத்தனமா யோசிக்காதீங்க அப்படின்னு நம்ம நிறைய வீடியோல சொல்லியிருக்கோம். ஆனா இதை செய்யறவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருக்கானுங்க. இதையடுத்து பரிதாபமா உயிர் விட்ட அந்த பெண் சோனியாவை தன்னோட தோட்டத்திலேயே குழி தோண்டி புதைக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்த மோகன் அங்க தன்னோட தோட்டத்துல ஒரு இடத்த சூஸ் பண்ணி அங்க ஒரு 3 அடிக்கு மட்டும்தான் தன்னால குழி தோண்ட முடிஞ்சிருக்கு. அந்த குழியானது தோண்டின பிறகு இந்த பெண்ணோட ஆடைகள் எல்லாத்தையுமே கழட்டி அந்த பெண்ணை நிர்வாணமா அமர வைத்தபடி புதைக்கிறான். இப்படியாக தான் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி முருகேசனுக்கு இந்த தலைமுடி மேல் பரப்புல தெரிஞ்சிருக்கு. அந்த இடத்துல குழி தோண்டி மறுபடியும் புதைத்த மாதிரியான ஒரு மேற்பரப்பு காட்சி அளிச்சிருக்கு. மேலும் இதையடுத்து இந்த சோனியா கொண்டு வந்த அவங்களோட மொபைல் அப்புறம் அவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே பக்கத்துல இருக்கக்கூடிய கீழ்பவானி ஆற்றங்கரையில தூக்கி எறிகிறான். அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனிமே எந்த தொல்லையுமே இல்லை, நம்ம ஃப்ரீயா இருக்கலாம், யாராலையுமே நம்மளை கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட மோகன் ரொம்ப ஜாலியா போய் படுத்து தூங்குறான். ஆனா மறுநாள் காலையில வந்த அழைப்பு அவனோட நிம்மதியை டோட்டலா குழைச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு நினைச்ச போது அந்த கத்தியை மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனை போட்டு அன்னைக்கே கொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம இந்த பள்ளம் தோண்டி புதைக்கப்பட்ட ஏரியால இருந்து பக்கத்துல மண்வெட்டியும் கடப்பாறையுமே வச்சிருந்திருக்கான். ஸோ இது எல்லாமே தான் முருகேசனுக்கு அதிகமான சந்தேகம் எழ காரணமாக இருந்திருக்கு. ஸோ இப்போ இந்த கத்தியும் மாட்டிக்கிச்சு, அங்கே வந்த முருகேசனும் ஒரு சாட்சியாக ஆயிட்டாரு அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுறது, இருந்தாலும் நம்ம தெரியாத மாதிரி நடிப்போம் அப்படின்னு தான் போலீஸுக்கு இவனே கால் பண்ணியிருக்கான். இப்படி தப்பை பண்ணிட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற எல்லோருக்குமே இந்த வழக்குமே ஒரு பாடம் தான். உங்களுக்கெல்லாம் எத்தனை வழக்கு எத்தனை பாடங்கள் கற்பிச்சாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. முட்டாள்தனமாக மாட்டிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஒரு கொலையை செஞ்சுட்டு வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற ஒரு முட்டாள்தன யோசனையால நிறைய முட்டாள்கள் இன்னைக்கு ஜெயிலில் உட்காந்துருக்கானுங்க. இதுல ஆண் மட்டும் நான் சொல்லல, பெண்ணையுமே தான் நான் சேர்த்து சொல்றேன். பல பெண்கள், ஏன் நம்ம ரீசெண்டா பார்த்த அபிராமி வழக்கு, ஸோ அந்த மாதிரியான வழக்குகள்லாம் எப்படி தான் இவங்கெல்லாம் கொலை செய்துட்டு நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்றதே சுத்தமாக புரியலை. மோகன் தன்னோட பழகி
அந்த பெண்ணிடம் வந்து எல்லாமே அனுபவிச்சதுக்கு பிறகு வயசு வித்தியாசங்கள், அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கிறது, இதெல்லாம் தெரிஞ்சு அப்புறமா வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிற மோகன் இதை முன்னாடியே யோசிச்சு 2 பேருமே இதை சமாதானமாக பேசி பிரிஞ்சிருக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்காது. இன்னைக்கு அந்த பெண்ணோட வாழ்க்கை மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணோட 2 குழந்தைகளோட வாழ்க்கையும் இப்போ கேள்விக்குறியாயிடுச்சு. இப்போ இந்த மோகனோட வாழ்க்கையுமே வீணாக தானே போச்சு. மேலும் இந்த சோனியாவும் தன்னோட பிள்ளைகள்லாம் பெரிய பெரிய பிள்ளைகளாக இருக்காங்க. இப்போ நாம் திருமணம் செய்தால் அது நல்லா இருக்குமா, அப்படி செய்தாலும் இந்த பிள்ளைகள் அதை ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் யோசிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தன்னை விட 8 வயதுலேருந்து 10 வயது சிறியவராக இருக்கிறான் இந்த மோகன். அது எப்படி சரிப்பட்டு வரும் அப்படிங்கிற யோசனை எல்லாம் முன்னாடியே வந்திருக்கணும். அட்லீஸ்ட் இது ஆரம்ப கட்டத்திலே இவங்க யோசிச்சிருந்தாலும் அப்போவே இவங்க விலகி இருக்கலாம். அப்படி இவங்க விலகி இருந்தாலும் இந்த சம்பவம் அது தடுக்கப்பட்டிருக்கும். மறுமணம் செய்வது தவறு அப்படிங்கிற பாணியில் நான் பேசலை. மறுமணம் வரவேற்கக்கூடியது தான். ஆனால் இப்படி ஒரு சிக்கலான மறுமணம் தேவையே இல்லை. ஒரு குடும்பத்தையே சீர்குலைக்கக்கூடிய ஒரு மறுமணம் தேவையே இல்லை. சரி, தனக்கு கல்யாண ஆசை இல்லை, இந்த பெண்ணை இத்தனை நாள் நம்ம ஏமாத்திட்டோம், இப்பயாவது நாம சமாதானமாக எடுத்து சொல்லி இதை புரிய வச்சு நாம் விலகிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மோகனுக்கு இருந்திருந்தா கண்டிப்பாக இந்த சம்பவமானது நடந்திருக்காது. ஆனால் தவறான எண்ணம் இன்னைக்கு மோகனோட வாழ்க்கையுமே கெடுத்துருச்சு. நம்மளை சுற்றியே நிறைய சிங்கிள் மதர் தன்னோட பிள்ளைகளை தானாக வளர்த்து பெரிய பெரிய சாதனைகளை அச்சீவ் பண்ணுறதுக்கு உறுதுணையாக நிற்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட போற்றப்பட வேண்டிய பெண்களுக்கு மத்தியில் இப்படியான பெண்களும் இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் மோகன் தன்னை வந்து தன்னோட உடலுக்காக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்களுக்கு புரிய ஆரம்பித்த உடனே இந்த விஷயம் சரிப்பட்டு வராது, எனக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க, நான் அவங்களோட வாழ்க்கையை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இவங்க டீசெண்டாக விலகி இருக்கலாம். அங்கே ஒரு கெட்டது இருக்குன்னு தெரிஞ்சால் நாம தான் விலகி போகணும். அதை விட்டுட்டு அது கெட்டதாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அது மட்டும் இல்லாமல் இவனை மிரட்டி உருட்டியாவது நம்மளை கல்யாணம் பண்ண வச்சிடலாம் அப்படின்னு நினைச்ச சோனியாவிற்கும் ஒரு ஏமாற்றம் தான். இப்படியாக இவங்க இருவருமே தன்னோட வாழ்க்கை, தன்னோட குடும்பம் அப்படின்னு யோசிச்சிருந்தாங்க அப்படின்னா ஆரம்பத்திலேயே சமாதானமா போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருவருக்குமே இருந்திருந்தா இப்ப இவங்க 2 பேருமே நிம்மதியா அவங்க வாழ்ந்திருக்கலாம். மேலும் அவங்க வாழ்க்கையுமே நல்லா இருந்திருக்கும். தன்னை விட 8 வயது பெரிய பெண், அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பெரிய பெரிய பசங்க இருக்காங்க, அவங்கள நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது, திருமணமும் செய்ய முடியாது அப்படின்னா எதுக்கு இந்த பெண்ணை தொடணும்? அதை இந்த மோகன் முன்னாடியே யோசிச்சிருக்கணுமா இல்லையா? அந்த பெண்ணை காப்பாற்றக்கூடிய திராணி இருக்கு அப்படின்னா இவன் அப்ப முழு ஈடுபாடுல இறங்கியிருக்கலாம். அதை விட்டுட்டு தவறான ஒரு பழக்கம், தவறான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இவங்க இருவர் வாழ்க்கையும் போயிடுச்சு. இப்போ இவங்களை நம்பி இருந்த அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையும் இப்போ கேள்விக்குறியாதான் நிற்கிது. இது போல தவறு செய்கிறவங்க எல்லாம் இப்படியாக நாளைக்கு நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கை கேள்விக்குறி ஆகும் அப்படின்னு யோசிச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரியான தவறுகள் பண்ண அது மாதிரியான எண்ணங்கள் கண்டிப்பாக வராது. தவறான சகவாசம் தவறான பாதையில தவறான வாழ்க்கையில தான் கொண்டு போய் முடிச்சு விடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எடுத்துக்காட்டாதான் இந்த சம்பவம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படியாக இந்த மாதிரியான விஷயத்துல கொலை செய்துட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க முட்டாள்களுக்கும் இந்த ஒரு வழக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இது போல பிளான்ல யாராவது இருக்கீங்க அப்படின்னாலும் தயவு செஞ்சு அதை கைவிட்டுட்டு நல்ல வாழ்க்கை முறைக்கு வாங்க. யார் செஞ்சிருந்தாலும், என்ன காரணத்துக்காக செஞ்சிருந்தாலும், எப்படி செஞ்சிருந்தாலும் குற்றம் தான். அதிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அந்த பெல் ஐக்கானையுமே ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரியான கிரைம் கேசஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களை தேடி நோட்டிஃபிகேஷனாக வரும். மேலும் இது போல் ஒரு வழக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு தெரியல அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வழக்கை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். நான் எல்லோரோட கமெண்ட்ஸுமே படிப்பேன். இந்த வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான கேஸை பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோவானது சஜஷனில் போகும். மேலும் பல வழக்குகளை இது போல் நம்ம பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் ஜோதிபாபு. நன்றி.